யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தின் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை இந்த வரவேற்கிறேன். மிக நிச்சயமாக வாரத்தின் முதல் வேலை நாள் பல அலுவலான காரியங்களை நீங்கள் இந்த தொடங்கி இருப்பீர்கள். குறிப்பாய் மாதத்தினுடைய இறுதியில் நாம் நெருங்கி இருப்பதை போல வருடத்தினுடைய கடைசி நாட்களுக்கும் நான் நெருங்கிட்டு இருக்கோம். பல திட்டங்களை இந்த யோசிக்கிறவராய், பல முடிவுகளை எடுக்கக்கூடியவராய் நாம் ஒவ்வொரு நாளும் அலுவலான இந்த உலகத்தில் இந்த வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு நாள் விசுவாசத்தில் நாம் தேவனை நோக்கி நகர்வது அவசியமானதா இருக்கிறது. அவருடைய வழி நடத்துதலை இந்த பெற்றுக்கொள்ளும்படியாக சரியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது வைத்திருக்கிற விருப்பம் என்னதென்று நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கான மிகுதியான பலனை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. இங்கும் ரோமர் 8:13 சொல்லப்பட்ட வார்த்தையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஏன் இந்த நேரம் இந்த வார்த்தையானது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என சரியாக இந்த வார்த்தையானதுதான் நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலே தேவன் காண்பித்த ஒரு மிகப்பெரிய ஒரு வழியானவாய் இந்த நபருக்கு இந்த இருந்தது. இந்த நபர் உலக ரீதியான வாழ்க்கையை, இந்த மாமிச ரீதியான வாழ்க்கையை வாழ்கிறவரா இந்த இருந்தாகும். தவறான பழக்கங்கள், தவறான சகவாசங்கள், தவறான வழிகள், தவறான விருப்பங்கள் என்று தேவனுக்கு விரோதமான பல தவறான காரியங்கள் இதுக்கு செய்கிறவராக ஒரு குறிப்பிட்ட நேரம் இவர் ஒரு மிகப்பெரிய விபத்தானதை சந்திக்க நேர்ந்தது. ஏறக்குறைய மரிக்கும் தருணத்திற்கு இவர் தள்ளப்பட்டார். அந்த நேரம் இவருடைய வாழ்க்கை மருத்துவமனையில் இருந்த மோசமான சூழ்நிலையில் இருந்த பொழுது இவருடைய விசுவாசத்திற்காக தேவன் இவருடைய குடும்பத்தை இந்த பயன்படுத்தினார். தேவன் இவருடைய குடும்பத்தாருடைய ஜபத்தின் மூலமாக இவருக்கான பதில் இதத்தில் கொடுக்க முடியும், குணமாக்கலை கூட இதத்தில் கொடுத்தார். ஆனா குணமாக்கப்பட்டு மீண்டும் தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திருமண பிற்பாடு இந்த நபர் செய்த காரியமானது என்ன? இந்த நபர் மீண்டும் அதே பழைய வாழ்க்கையை தேடுகிறவராய் இந்த சென்றாங்க. இந்த வசனம் சொல்றது போல மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். யார் ஒருத்தர் மாமிசத்தை பிரியப்படுத்தக்கூடியவராய், மாமிசத்தின் வழிகளை பின்பற்றுகிறவராய் இந்த இருக்கிறார்களோ அவர்களது வாழ்க்கை மிக நிச்சயமாய் மோசமான முடிவுகளை நோக்கி நகர்கிறது. ஆனா தேவன் தெளிவுபடுத்துகிறார், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இதுதான் சரியாகும் இந்த நபருக்கு நடந்தது. மாமிசத்தின் வழியில் இவர் போய் மரிக்கும் தருணத்திற்கு தள்ளப்பட்டார். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவன் இவருக்காக கொடுத்த இந்த வாய்ப்பின் மூலம் ஆவியினாலே தன் மாமிச சரீரத்தின் செயலை அழித்ததினாலே
எப்படியான ஜீவனை இந்த இடத்துல பெற்றார். இன்று இந்த சாட்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு எப்படியாக உருவாக்கப்பட்டது. இந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அடையாளப்படுத்துகிறவரா இருக்காங்க. நீங்க பாருங்க. ஒருவேளை நீங்களும் கூட இதே சூழலில் இருக்கிறவரா இடத்துல இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் வந்தபோது தேவனை தேடினீங்க. உங்களுடைய கடினங்கள் வந்தபோது தேவனை தேடினீங்க. ஒரு மோசமான சூழலில் இருந்தபோது தேவனை தேடினீங்க. ஆனா அந்த சூழலிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு, விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு, நீங்க எத்தனை பேர் தேவனை மறுதலித்தவரா இந்த இடத்துல மாறினீங்க? அல்லது உங்களுடைய குடும்பத்தார் அப்படியாக. ஆனா தேவன் தெளிவாய் பேசுகிறார். மாமிசத்தினாலே பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே அந்த சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த பிழைப்புன்றது என்னது? தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் நுழையக்கூடிய வாய்ப்பு பரிசுத்தாவியானவர் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம். இந்த நபர் எப்படியாக தன்னுடைய வாய்ப்பானது இந்த இடத்தில் பற்றி கொண்டார். தேவன் இவருக்கு எப்படியாக உதவி செய்தார். இவருடைய சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நான் என் ஃப்ரெண்டோட வண்டியில போயிட்டு இருந்தேன். நாங்க போதைப் பொருள் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தோம். நாங்க நியூ இயர் நைட் பார்ட்டி முடிச்சு வந்துட்டு இருந்தோம். நாங்க அப்போ ஹெல்மெட் போடல. அங்க ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. எங்களுக்கு சரியாவே பார்க்க முடியல. நாங்க எப்ப அந்த சந்து திரும்பினோமோ, எதிர்க்க வந்து பைக்ல வந்து இன்னொருத்தர் எங்களை இடிச்சிட்டாரு. நாங்க முன்னாடி போய் விழுந்துட்டோம். நான் பைக்ல இருந்து தூக்கி எறியப்பட்டேன். நான் எகிறி போய் விழுந்ததுல ஏறக்குறைய ஒரு மரத்து மேல மோதிருப்பேன். நான் விழுந்ததுல முதலாவது என்னுடைய முகம்தான் தரையில இடிச்சுது. என்னுடைய கால்களும் உடைக்கப்பட்டது. ஆனா என்னுடைய முகம் கடைசியில ஒரு ட்ரைனேஜ் பக்கத்துல இருந்தது. எங்களை யார் முதல்ல பார்த்தாங்களோ அவங்க எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்தேன். அந்த நாளுக்கு முன்னாடி நான் நிறைய கொக்கைன் பயன்படுத்தினேன். விஸ்கி நிறைய குடிச்சிருந்தேன். மருத்துவர் எனக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் கொக்கைன் பயன்படுத்தியிருந்தேன், நான் குடிச்சிருந்தேன்னு மருத்துவருக்கு தெரியாது. எனவே என்னுடைய சூழ்நிலை ரொம்பவே மோசமா இருந்தது. அந்த நேரம் எனக்கு வலிப்பு ஏற்பட்டது. என்னுடைய கை கால் நகர முடியாம ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரத்துல டாக்டர் என்னை ஐசியூல அட்மிட் பண்ண வச்சாங்க. என்னுடைய தலையில பலமா அடிபட்டதுனால என்னுடைய மூளையில காயம் ஏற்பட்டது. என்னுடைய சூழ்நிலை மோசமா ஆகாம இருக்கிறத தடுக்கிறதுக்காக அவங்க என்ன செயற்கையான கோமால படுக்க வச்சுட்டாங்க. நான் ஏறக்குறைய 40 நாள் கோமால இருந்து. இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்துச்சு. இந்த 40 நாள்ல என் சூழ்நிலை மோசமா மட்டும்தான் மாறுச்சு. என்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொரு நாளுமே என்னை பத்தி மோசமான செய்தியை மட்டும்தான் கேள்விப்பட்டாங்க. அந்த நேரம் எனக்கு காது கேட்கல, கண்ணு தெரியாம போயிடுச்சு. என்னுடைய குடும்பத்தார் என்னை வந்து ஐசியூல பாக்குறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா என்னால அவங்கள உணர முடியாது. அந்த நேரத்துல என்னுடைய எல்லா செயல்களையும் நான் இழந்துட்டேன். அந்த நேரம் டாக்டர் எங்களுடைய குடும்பத்தார் கூப்பிட்டு சொன்னாரு, உங்க பொண்ணுக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு மற்றும் ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டாங்கன்னு. இதுதான் தினசரியா என்னை குறித்து என் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட செய்திகள். கடைசியா ஒரு நாள் டாக்டர் என்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னாரு, அவங்களுக்காக நம்ம செய்யற எல்லா முயற்சியும் நிறுத்திடலாம். நீங்க என்னென்ன பேப்பர்ல சைன் பண்ணுமோ எல்லாத்தையுமே நீங்க சைன் பண்ணிடுங்க. எல்லா மிஷினையும் ஆஃப் பண்ணிடலாம். அவங்க ஓய்வு எடுக்கிறதே சிறந்ததுன்னு சொன்னார். ஏன்னா இவங்க இருக்க சூழ்நிலையை பார்த்தா இவங்க உயிரோட இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா அவங்க படுத்த படுக்கையா தான் இருக்கணும்னு சொன்னாரு. இந்த போட்டோவை பார்த்தா நான் கடந்து போன சூழ்நிலை என்னன்றது கொஞ்சமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய முழு உடலும் வீக்கமா இருந்தது. என் குடும்பத்தார் என் மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தவிர. ஏன்னா அவங்க எப்பவுமே நம்பினாங்க நான் திரும்பி வருவேன்னு. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இருந்தாலும் தவறான நட்புறவு, கெட்ட பழக்கங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக்க ஆரம்பித்தாங்க. அவங்க முழுமையாக தவறான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க. நாட்கள் போக போக அவங்களுடைய நிலைமையானது மோசமாக மாறிட்டே போச்சு. நான் அதிகமா போதைக்கும் விபச்சாரத்துக்கும் சட்டவிரோதமான காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவேன். அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் விளையாடுற அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெண்ணா நான் இருந்தேன். என் வாழ்க்கை முழுசா தலைகீழ மாறுச்சு. ஆனா அந்த நேரத்துல என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தொடர்ந்து எனக்காக போராடினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க, நோக்கங்களை ஏற்படுத்தினாங்க. குறிப்பா அந்த நேரத்துல நான் வாழ்வா சாவான்ற நிலைமையில இருந்தேன்.
அந்த நேரத்துல தான் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் தியாகம் செய்ய. அந்த நேரத்துல தான் என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரும் எனக்காக போராடினாங்க. தியாகங்களை ஏற்படுத்தினாங்க. பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நிலைமையில அவங்கள நான் பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் விட்டு போம்போது, நான் முடிவெடுத்தேன். பீடத்தின் மேல போயிட்டு, நான் அவங்களுக்காக போராட போறேன்னு. ஏற்கனவே அந்த நேரத்துல அவங்க ஒரு போதகருடைய மனைவியா இருந்தாங்க. எப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவங்க கேள்விப்பட்டாங்களோ அவங்களுடைய முதல் செயல் பீடத்து மேல ஏறது தான். நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. மருந்துகள் நிறைய வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இதை அவங்க பார்த்தோன்னு சொன்னாங்க, இல்ல நான் பீடத்து மேல ஏறணும்னு. அவங்க முடிவெடுத்தாங்க, இந்த சூழ்நிலையில நான் பீடத்தை ஏறியே ஆகணும். என எனக்கு தெரியும் தேவன் அவங்கள மீண்டுமாக கொண்டு வருவாருன்னு. அவங்க பீடத்து மேல ஏறின பிற்பாடு நான் மீண்டுமாக வந்தேன். என்னுடைய கோமால இருந்து நான் மீண்டுமாக வந்தேன். ஆனா தொடர்ந்து எனக்கு பார்வை இல்ல, எனக்கு காது கேட்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் மீண்டுமாக வர ஆரம்பிச்சேன். மருத்துவரால எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கப்படாம இருந்த ஒரு நபர், நான் மீண்டுமாக பார்க்க ஆரம்பிச்சேன். மீண்டுமாக நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. நான் மருத்துவமனையில இருந்து வெளியே வந்த பிற்பாடு என்னுடைய பழைய குணாதிசயம் மறிக்கவே இல்ல. நான் எப்போ முழுமையா குணமானேனோ, மீண்டுமாக உலகத்துல வாழ்க்கையே நான் தொடங்க விரும்பினேன். நான் முன்னாடியே சொன்னது போல, சில விஷயங்கள்ல என்னுடைய மாம்சத்தினால எதிர்த்து நிற்க முடியல. ஆனா இந்த இடத்துல தான் கவனத்திற்குரிய ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. வெளி உலகத்துல இருந்த ஒருத்தர், முன்னாடி என் கூட சேர்ந்து போதையை பயன்படுத்தின ஒருத்தர் என்கிட்ட இதை சொன்னாங்க. சாரா, இந்த வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா? நீ இப்ப போயிட்டு இருக்க இந்த பாதையில தான் நீ உண்மையாவே தொடர்ந்து போக விரும்புறியா? தேவன் உனக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுத்த பிற்பாடும் நீ இந்த வாழ்க்கைக்கு திரும்பி போக விரும்புறியா? இந்த வார்த்தை என்னுடைய முகத்துல அரைந்தது போல இருந்துச்சு. ஏன்னா நான் குழப்பமா இருந்தேன். ஏன் இந்த நபர் என்னை பார்த்து இப்படி சொல்றாங்க? முன்னாடி எனக்கு போதை பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததே இந்த நபர் தான். நான் தொடர்ந்து அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்குள்ளாக ஆழமா இது பிரதிபலிச்சது. நான் முடிவெடுத்தேன், நான் உண்மையாகவே இயேசுவின் இடத்துல திரும்பணும்னு. ஏன்னா என் உடல் திரும்ப வந்தது. ஆனா நான் அவர் இடத்துல முழுமையா அர்ப்பணிக்கல. நான் முடிவெடுத்தேன் முழுமையா அர்ப்பணிக்க. அதுக்கு பிற்பாடு நான் தண்ணி ஞானஸ்தானம் எடுக்க முடிவெடுத்தேன். மறுநாள் நான் ஆலயத்துக்கு போனேன். நான் பாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட சொன்னேன், நான் தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன்னு. நான் அந்த நேரம் வீல் சேர்ல தான் இருந்தேன். இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படல. நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்தை எடுத்தே ஆகணும்னு. நான் முடிவெடுத்தேன். நானே தனி ஞானஸ்தான தொட்டியில இறங்கினேன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எடுத்த தனிப்பட்ட ஒரு முடிவு. அந்த இடத்துல உண்மையான மனம் திரும்புதல் இருந்துச்சு. அந்த இடத்துல பழைய சாரா மறித்துட்டான். அந்த இடத்துல தான் தியாகம் செய்வதற்கான வாய்ப்பையும் நான் பெற்றுக்கொண்டேன். நான் செய்த முதல் தியாகமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தான். தியாகத்தினுடைய முன்னால் நான் என்னை தயார்படுத்தினேன். நான் ஜெபிச்சேன், தேவனே, நான் இனிமேலும் அர்ப்பணிக்க எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையை நான் முழுமையா அர்ப்பணிச்சிட்டேன். என்னுடைய நட்புறவை நான் துண்டித்தேன். உலகத்தை நான் பின்பாக விட்டுட்டேன். என் பழைய வாழ்க்கையை நான் கைவிட்டுட்டேன். ஆமா, நான் தொடர்ந்து உங்களை தேடுறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எனக்குள்ளாக வரல. இருந்தாலும் நான் உறுதியா இருக்கேன். நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. என்னை நீங்க தனியா விட்டுற மாட்டீங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்க, என்னை தனியாக விட மாட்டேன்னு. பாஸ்டர் வந்தாரு. பரிசுத்த ஆவியை தேடின விதமா கூட்டத்தை ஆரம்பிச்சாரு. செய்தி கொடுப்பதற்கு முன்பாகவே நான் பரிசுத்த ஆவியானவரை அங்க பெற்றுக்கொண்டேன். அந்த நேரம் நான் கேட்டேன், தேவன் என்னை பார்த்து பேசினது. தேவன் என்னை பார்த்து சொன்னாரு, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள். அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கை முழுமையா மாறிடுச்சு. இப்போ எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை. என்னுடைய மூளையில, என்னுடைய தலையில இருந்த அந்த தழும்புகள் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் சந்தோஷமான ஒரு திருமணத்துல இருக்கேன். நான் முதலாவது சந்தோஷமா இருக்கேன். இனிமேலும் எனக்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. ஏன்னா தேவனுடையது தாமே என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. அவங்க முழுமையான மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன். நான் செஞ்ச எல்லா தியாகமும் அவங்களுக்காக போராடின போராட்டங்கள் தகுதியுள்ளதா இருக்கு. அவங்க உண்மையாலே தேவனால பிறக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு புதிய வாழ்க்கை இருக்கு. அவங்க வாழ்க்கைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்றத எங்களால தெளிவா பார்க்க முடியுது. நான் என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய சகோதரிக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். அவங்களுடைய விசுவாசத்துக்காகவும், அவங்க தொடர்ந்து எனக்காக போராடினதுக்காகவும். ஏன்னா அவங்க எனக்காக செய்யலைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன்.
என்னால பார்க்க முடியுது. தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பானது குடுத்திருக்கார். என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரி, என்னுடைய முழு உழைப்புக்கும் அது தகுதியா இருக்கு. பீடம் தான் நமக்கு தேவையான ஒரே விஷயம், நம்ம வாழ்க்கையினுடைய முழுமையான மாற்றத்த நம்ம பெற்றுக்கொள்வதற்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387338. நன்றி. மிக சரியாக மக்களே, இதுதான் தேவன் உங்களுக்கும் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்று நாம் சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கை எப்படியானதா இருக்கிறது அல்லது எப்படியாக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, தேவனுக்கு அது பிரச்சனையானது கிடையாது. ஆனா நீங்க எப்பொழுது உங்களுடைய பாவத்தின் வாழ்க்கையை விட்டு தேவனோடு இணைய தீர்மானத்தை எடுக்கிறீங்களோ, அந்த புது வாழ்க்கை மீது தேவன் நோக்கமுள்ளவராய் இருக்கிறார். அந்த புது வாழ்க்கையிலே நீங்கள் அவருக்கு நேர்மையானவராய், கீழ்ப்படுகிறவராய், தீர்மானத்தை எடுத்து தேவனுடைய கைகளில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்தவராய் இருப்பது அவர் இந்த இடத்துல விரும்புகிறார். ஏன்னா அவருக்குரியவர்கள் என்றென்றும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இருப்பதை தேவன் இந்த இடத்துல விரும்புகிறார். ஆனா நீங்க பாவத்தினுடைய வழிகள் இந்த இடத்துல வாழ்க்கை வாழும் பொழுது, மாமிசத்தை பிரியப்படுத்துகிற ஒருவராய் உங்கள் வாழ்க்கை நீங்க வாழும் பொழுது தேவன் எப்படியா நீங்க மகிமைப்படுத்த முடியும்? சாரா, இந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்னவாக இந்த இடத்துல இருந்தது. ஆனா தேவன் இவருக்கு கொடுத்த வாய்ப்பை பற்றி கொண்டதுனாலே இன்று எப்படியான ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க பார்த்தீங்க, பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் இப்படியான வித்தியாசத்தை ஒரு நபருடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்துல ஏற்படுத்த முடியும். எனவேதான் நம்முடைய ஆலயத்திலே 21 நாள் தானியேல் உபவாசத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். கடந்த புதன்கிழமை நாம் இந்த உபவாசத்தை தொடங்கினோம். தானியேல் உபவாசத்திலே உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு இந்த இடத்தில் இணைப்பதற்கான அதிகப்படியான வழி உங்களுக்கு உருவாக்க முடியாகும். தானியேல் உபவாசம் அது என்ன? 21 நாள் இந்த உலக ரீதியான காரியத்திலிருந்து நம்மை பிரித்து தேவனுடைய காரியங்களுக்கு நாம் அதிக கவனம் செலுத்துவதும், ஆவிக்குரிய காரியங்களில் முதலீடு செய்வது, தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு அதிக முதலீடு செய்வது, நீங்க ஆலயத்துக்கு வரும்படியாக ஜெபங்களை செய்யும்படியாக உங்களுடைய தொடர்பு உலக ரீதியான காரியத்திலிருந்து இந்த இடத்துல விலகி தேவனுக்குரியதாய் அதிகமாக இந்த இடத்துல கவனம் செலுத்துவது. ஒருவேளை நீங்கள் அதிகப்படியா மொபைல் பயன்படுத்துகிறவரா இருக்கலாம், அல்லது டிவிகள் இந்த இடத்துல பார்க்கிறவரா இந்த இடத்துல இருக்கலாம். நீங்க இந்த உலகத்தின் சம்பந்தமான காரியங்களை அலுவலானவராய் உங்களுடைய கவனத்தை திருப்பினவராய் இருக்கலாம். ஆனா தானியேல் உபவாசம்ன்றது என்ன? இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து தேவனுடைய காரியங்களுக்கு அதிக முதலீடு செய்வதும், இதுதான் தேவன் சரியாக உங்களுக்கும் கொடுக்கிற வாய்ப்பானதாய் இந்த உபவாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். தானியேல் உபவாசமானது என்ன? நீங்கள் இதில் எப்படியாக பங்கேற்க முடியும்? இந்த வீடியோ மூலமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் எதற்காக தானியேல் உபவாசத்தில் கலந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகம் தொடர்ந்து உங்கள் கவனத்தை கேட்கிறது. நீங்களும் ஒரு நாளும் உங்கள் கண்களை தருகிறீர்கள், உங்கள் செவிகளை தருகிறீர்கள் மற்றும் உங்கள் சிந்தனையை தருகிறீர்கள். அது உங்கள் சந்தோஷத்தை திருடுகிறது, உங்கள் சமாதானமும் உங்கள் நேரத்தையும் திருடுகிறது. இந்த தானியேல் உபவாசத்தில் உலகத்தில் இருந்து வருகிற குரல்களிலிருந்து உங்களை துண்டித்துக் கொண்டு தேவனோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உன் கண்களை அர்ப்பணியுங்கள், உங்கள் செவிகளை அர்ப்பணியுங்கள், உங்கள் யோசனைகளை அர்ப்பணியுங்கள், உங்கள் நேரத்தையும் அர்ப்பணியுங்கள். அவர் வார்த்தைக்காக மட்டுமே. 21 நாள் உலக ரீதியான தகவலை நிறுத்துங்கள். ஆத்துமாவில் உள்ள நச்சுகளை இடுங்கள். உங்கள் ஆவியை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே உங்கள் முழு கவனத்தை கொடுங்கள். தேவனை ஒரு நாளும் உங்கள் முக்கியத்துவமாய் கருதுகிற அந்த நேரம், அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் மாறுவார். அதற்கான பதிலை நீங்கள் சீக்கிரமாய் அறுப்பீர்கள். புதிய விதமாய் வாழுகிற வாழ்க்கை, வித்தியாசமாய் யோசிக்கிற எண்ணங்கள், தேவனுடைய யோசனையை போலிருக்கும் உங்கள் சிந்தனை, உங்கள் உள்புறத்தில் ஒரு முழுமையான மாற்றம், முற்றிலுமாய் ஒரு புதிய வாழ்க்கை. தானியேல் உபவாசம் 21 நாள் தேவன் வார்த்தையால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் அருகாமையில் இருக்கும் யுனிவர்சல் ஆலயத்தை கண்டறியுங்கள். இந்த உபவாசத்தில் எப்படியாக கலந்து கொள்ளலாம் என்று கற்றுக்கொள்ளுங்கள். மிக சரியாக மக்களே, இந்த 21 நாள் உலகத்தின் காரியங்களும் உங்களை பிரித்து தேவனுடைய காரியங்களில் உங்களுடைய முழு விசுவாசத்தை கவனம் செலுத்துவது. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு அவருடைய திட்டத்தை வகுத்தவராய் இருக்கிறார். மாமிசத்தினால் பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த வார்த்தையானதை மறக்க வேண்டாம்.
தேவன் இது உங்களுக்காக கொடுக்கிற எச்சரிப்பை என்று கூட நீங்கள் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் உங்களை புதுமையாய் புத்தம் புதிய நபராய் மாற்ற விரும்புகிறார். இந்த நேரம் உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த விசுவாசத்தில் இன்னொரு சாட்சியும் கூட நீங்க பார்க்க முடியும் நான் விரும்புறேன். தேவன் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் எப்படியாக இந்த இடத்துல மாற்றி இருக்கிறார். இவருடைய முழு குடும்பத்திற்கு தேவன் எப்படியான பதில் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். இவர்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை பாருங்க. இந்த சாட்சிக்கு பாடு இணைந்திருப்போம். விசுவாசத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய வல்லமைக்காய், குறிப்பாய் அவருடைய பரிசு பாவியானவர்காய் நீங்கள் எவ்வளவு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கும்படியான ஜெபத்திலே தேவன் உங்களை வழி நடத்தட்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில், உறவில் அநேக ஏமாற்றங்கள் ஏற்பட்டது. சில நேரத்தில் இவரிடத்துல பேசாம இருப்பேன். என்னுடைய சொந்த வேலையை பார்த்து நான் போவேன். என்னுடைய சின்ன பொண்ணு யூனிவர்சிட்டி போற சமயத்துல நாங்க 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை. சின்ன வயசுல நிறைய சவால்கள் எனக்கு இருந்தது என்னுடைய அப்பா மூலியமா. ஏன்னா, அவருடைய வேலை ஸ்தலத்துல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாது. எப்போ அவர் வீட்டுக்கு வருவாரோ, என்னையும், என்னுடைய தம்பியும், தங்கச்சி எல்லாரையும் வெளிய தொரத்தி விட்டுருவாரு. அவர் மேல கோவத்தோட தான் நாங்க வளர்ந்தோம். அவர் எப்படி இருந்தாரோ, பொறுமையற்றவரா, குடிப்பழக்கம் உள்ளவரா, அதே போல நான் என்னுடைய வாழ்க்கையில அத செய்ய ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம அதிகமா நான் குடிக்கிறதுனால ஆரோக்கியத்துல எனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம இன்னும் சூழ்நிலைய ரொம்ப மோசமாக்கினேன். எப்ப நான் ரோஸ் அவங்கள சந்திச்சேனோ, துரதிர்ஷ்டவசமா என்னுடைய பழைய வாழ்க்கையோட என்னுடைய உறவானது நான் தூங்குன நிறைய ஏமாற்றங்கள். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்தோம். சில நேரத்துல நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய பழைய வாழ்க்கையோட போயிடுவேன். அதன் பிற்பாடு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்னுடைய சின்ன பொண்ணு யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எப்போ இந்த ஆவிக்குரிய சவால்கள் அவங்களுக்கு இருந்ததோ, அப்போ நான் புரிஞ்சுட்டேன். என்னுடைய சவால்கள விட்டுட்டு நான் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சேன். இந்த சூழ்நிலையை நான் பார்க்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் குழப்பமானது ஏற்பட்டுச்சு. என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலை. ஆனால் எனக்கு தெரியும், எங்களோட திருமண வாழ்க்கையில் வாக்குவாதமானது இருக்குது, பண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது மோசமானதுன்னு நான் எப்போவுமே நினச்சதில்லை. ஆலயத்துக்கு போகிறதோ இல்லை மற்றவங்க கிட்ட உதவி கேட்குறதோ, ஏன்னா எல்லாமே பார்க்க அருமையாக இருந்தது. என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருந்தாங்க, என்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருந்தது, நான் என்னுடைய வேலையை நல்லா செஞ்சேன். ஆவிக்குரிய தாக்குதல் நடக்கிற வரைக்கும் எல்லாமே அருமையாக இருந்தது. அது எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியலை. என்னால் சரியாக தூங்க முடியாது. 20 மணி நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைங்கள பார்த்துக்க முடியலை. ஒரு நல்ல மனைவியாக என்னால் இருக்க முடியல. ஏன்னா நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் என்னால் செய்ய முடியலை. வீட்டை சுத்தம் செய்கிறது, சமைக்கிறது, இதை எல்லாமே என்னால் செய்ய முடியலை. மோசமானது, என்னுடைய வேலையை என்னால் செய்ய முடியல. ஏன்னா எல்லா நாளும் என்னுடைய வேலையை முழுசாக செய்ய முடியலை. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், இல்லை நான் ஏதாச்சும் செய்யணும்னு. எங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தாங்க. அவங்க UCKGக்கு போவாங்க. எப்பவுமே எங்களை சந்திச்சுட்ருப்பாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறீங்கன்னு. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தேவன் வேணும்னு. அவங்க சொன்னாங்க UCKGன்னு. ஆலயத்துக்கு வரும்போது அங்கே இருக்க மக்களை பார்க்கும்போது அவங்க வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் இருந்தது. போதகர்கள், துணையாளர்கள் அவங்க ரொம்ப பணிவாகவும் உதவியாகவும் இருந்தாங்க. நான் என்ன செய்யணும்னு அவங்க எனக்கு காமிச்சாங்க. அவங்க எனக்கு வழிகாட்டுதலானது கொடுத்தாங்க. அன்பு, ஆதரவு, எனக்கு என்ன தேவையாக இருந்ததோ அவங்க எனக்கு அதை கொடுத்தாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்கள என்ன வித்தியாசமாக காட்டுதுன்னு. நான் வர வர எனக்கு புரிஞ்சுது, நம்ம எப்போ தேவனை முதலாவது வைக்கிறோமோ அப்போ அவருடைய ஆவியை உங்களுக்கு தருவார். எப்போ சிறப்பு நிகழ்ச்சி வந்ததோ அப்போ நான் நினச்சேன், இதுதான் என்னுடைய நேரம். நான் பீடத்துக்கு முன்பாக போகிறதுக்கு சரியாக இதுதான் நான் செஞ்சது. பீடத்தில் ஒரு விதத்தில் நான் ஏறினேன். நான் வரும்பொழுது முழுமையான மாற்றத்தோடு நான் இறங்கினேன். எல்லா விஷயத்தையுமே என்னால் ஒழுங்காக பார்க்க முடியும். எல்லா விஷயத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு பலன் இருக்குது, தைரியம் இருக்குது, துணிச்சல் இருக்குது. முன்னாடி என்ன என்னால் செய்ய முடியாதோ எல்லாத்துக்கும் மேலே நான் ஆத்துமாக்களை காப்பாற்ற விரும்புகிறேன். மற்ற மக்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். உங்களால் செய்ய முடியும், அதை நீங்கள் செய்வீங்க. நீங்கள் எப்போ பரிசுத்தாவி பெறுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். அதுக்கப்புறம் என்னுடைய வேலைக்கு நான் போனேன். அங்கே நிறைய மக்களை எனக்கு தெரியும், யார் ஆலயத்துக்கு வந்துட்டுருக்காங்களோ. இப்போது என்னுடைய வேலை ஸ்தலத்தில், ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ ஏதோ வித்தியாசமாக இருக்கன்னு. நான் சொன்னேன், என் கூட ஆலயத்துக்கு வாங்கன்னு. என்னுடைய வேலையிலையும் நான் ஊழியமானது செஞ்சேன். எப்போ என்னுடைய மனைவி சர்ச்சுக்கு வரதை நான் பார்த்தேனோ, நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதென்று.
நான் ஆலயத்துக்கு சந்தேகத்தோட தான் வந்தேன். அதாவது அவங்களுக்கு உதவி செய்யணும், சப்போர்ட்டா இருக்கணுன்றதுக்காக. ஆனா எப்போ நான் வந்தேனோ, என்னால பார்க்க முடிஞ்சது இவங்களால அந்த அளவுக்கு சந்தோஷமான நபரா இருக்காங்க. தனக்கு இருந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையானது பெற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆலயத்தின் துணையாளரா மாறுனாங்க. அப்போ உண்மையாவே நான் நெனச்சேன், அவங்களுக்குள்ளாக இந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டது. நானும் மாறணும். எப்போ நான் அவங்கள பார்த்தேனோ, அவங்களுக்குள்ளான ஒரு மாபெரும் மாற்றம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளாக இந்த சௌந்தரியம் வெளிய வந்தது. அவங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் அடைந்தவங்களா இருந்தாங்க. புது பெண்ணா இருக்காங்க. அதன் பிற்பாடு தேவன நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய மனைவி மூலமா என்னுடைய மனைவி வாழ்க்கை அவர் மாத்துனார். அதன் பிற்பாடு நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். விசுவாசத்தின் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். உண்மையாவே நான் அந்த அளவுக்கு என்ன வளர்ச்சுக்கிட்ட தேவனுக்கு நெருங்கி இருக்கணுன்றதுக்காக, அதற்கான பதில்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அழுக்கான கார். ஏன்னா, எப்படி கோவமா இருந்த, குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்த, அதுபோல என் ஆரோக்கியத்தினுடைய பிரச்சனைகள், அதாவது அந்த கார் வாஷை போல, அந்த கார புதுப்பிக்கிறது போல, அதாவது நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். விசுவாசத்தினுடைய காரியங்கள் நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஆலயத்த விட்டு நான் வரும்போது, அது உதாரணத்துக்கு அந்த கார் வரும்போது, எப்படி ஷைனிங்கா அழகா, அதாவது ஒரு புது கார் போல எப்படி வருதோ, அதே போல நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவன் என்ன புதுசா மாத்துனார். பரிசுத்த ஆவிய தேட ஆரம்பிச்சேன். பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்ட மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒரு புத்தம் புதிய கார போல தேவன் என்ன புத்தம் புதிய நபராய் மாற்றினார். வித்தியாசமானவனாய் ஜீவனை பெற்றுக்கொண்டவனாய் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆத்துமாவ காப்பாத்தணும், மக்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம். அது மட்டும் இல்லாம இப்போ நான் ஃபுட் பேங்க் அப்படின்ற ஒரு பொறுப்புல நான் இருக்கிறேன். மக்களுக்கு உணவு குடுக்கும்படி. அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம எங்கள் மூலமா தேவன பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனா, சாமுவேல் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஜனங்க ஆலயத்துக்கு வராங்க. ஒவ்வொரு நாளும் நான் எழுந்துக்கும்போது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நான் திருமணம் செய்து கொண்டு 30 வருஷங்கள் ஆகிறது. நாங்கள் பலமா இருக்கிறோம். எங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது. வாழ்க்கையானது அருமையானது வாழ்வதற்கு. எனவே நான் பரிந்துரைக்கிறேன் கார் வாஷ் யாருக்கு வேணா நடக்கலாம். நான் உறுதியா சொல்கிறேன் கார் வாஷ் தேவனுடைய நல்ல காரியம். இது அருமையா இருக்கிறதா? ஆமா. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தெய்வாவியானவரே, இதோ உம்முடைய பரிசுத்த ஆவியினால் யாரெல்லாம் நிரப்பப்பட்டவராக அல்லது நிரப்பப்பட விரும்புகிறவராக தங்களுடைய வாஞ்சையை ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி இந்த வெளிப்படுத்துகிறவராய் இந்த இருக்கிறார்கள். பரிசுத்த தேவனை ஆண்டவராக இயேசுவே, நீர் இவர்களுடைய வாழ்க்கை மீது வந்து உங்களுடைய நாமமானதை இந்த மகிமைப்படுத்துகிற சாட்சியை இவர்களை உயர்த்த இந்த கேட்கிறேன். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, உங்களுடைய சித்தம் இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது இந்த நிறைவேற்றப்படட்டும். எல்லா இருள்களுக்கும், எல்லா குழப்பங்களுக்கும், எல்லா சந்தேகங்களுக்கும், ஏன் எல்லா அவிசுவாசங்களுக்கும் இவர்களுடைய வாழ்க்கையானது நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, உங்களுடைய நாமமானது மகிமைப்படுத்தப்படட்டும். உங்களுடைய சர்வ வல்லமையான கரமானது எங்கள் இயேசுவை இவர்களுடைய வாழ்க்கை மீது இந்த வெளிப்படுத்தப்படட்டும். உம்முடைய பெயரானது இவர்களது வாழ்க்கையில் இந்த மகிமைப்படுத்தப்பட முடியாது. உம்முடைய வல்லமையானது என் தேவனை நாவதராக இயேசுவை இவருடைய வாழ்க்கை மீது இந்த வெளிப்படுத்தப்பட முடியாது. இவருடைய வாழ்க்கையானதை உன் கைகளில் இருந்து படைக்கிறேன். என் தேவன், இந்த சாட்சியிலே நாங்கள் பார்த்தது போல இந்த நபர் மாமிசத்தின் வழியில் தொடர்ந்திருந்தால் அவர்கள் இறந்து கூட போயிருப்பார்கள், சரீரமாகவும் ஏன் ஆவிக்குரிய விதத்திலும். ஆனால் என் தேவனை ஆண்டவராக இயேசுவை அவர்கள் ஆவியினாலே தன் சரீரத்தின் செயல்களை அழித்ததினாலே நித்திய ஜீவன் உம்மோடு கூட இந்த வாழும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள். அதேதான் இவர்களுக்கும் இந்த நான் கேட்கிறேன். இவர்களது வாழ்க்கை மீது உங்களுடைய வல்லமையானதை வெளிப்படுத்த முடியாது. ஒருவேளை இந்த நேரம் இவர் வியாதி உள்ளவராய், பலகீனம் உள்ளவராய், பிரச்சனை உள்ளவராய், அல்லது தன்னுடைய வாழ்க்கையின் கடினங்களை குறித்து யோசிக்கிறவராய் இருக்கலாம். ஆனால் என் தேவனை உம்முடைய ஆவியோடு இவர் பலப்படுத்தப்படுவார் என்கிற விசுவாசத்தை புரிந்து கொள்வார். ஆனால் கூடாததையும் கூடியதாய் இந்த மாற்றுவார். இந்த நபருடைய வாழ்க்கையும் கைகளில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சித்தம் இதோ இந்த நபருடைய வாழ்க்கை மீது நிஜமாக்கும்படி உம்முடைய பலத்த கைகளினாலே இவரது வாழ்க்கையை தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியினாலே இவர் வாழ்க்கையை நிரப்ப இவர் வாஞ்சையை காண்பிக்கிற பட்சத்தில் இவருக்கு உம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். இவரை இவர் முழு குடும்பத்தையும் விசுவாசத்திலே ஆசீர்வதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமென். தேவன்
உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது அவர் அதி அற்புதமான காரியத்தை செய்ய அனுமதி கொடுங்க. So, இந்த நாள் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை மீது கவனம் செலுத்தினவராய் வித்தியாசத்தை ஏற்படுத்துங்கள் மக்களே. என தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த விருப்பமுள்ளதா இருக்கிறது. நீங்கள் அனுமதி கொடுத்தால் இதே விசுவாசத்தில் இணைந்திருங்கள். நீங்கள் தானியேல் உபவாசத்தில் கலந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்காக முதலீடு செய்ய தயாரா இருக்கிறீர்களானால் தேவன் அவர் ஆவியினாலே உங்களை நிரப்புவது நிச்சயம். சென்று வாருங்கள். தேவன் உங்களோடு இருப்பார்.